ஸோ, அதே மாரி போன 2021 எலக்ஷன்ல திமுகவுக்கும், அதிமுகவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில லட்சங்கள் ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் நெறைய தொகுதியில ஜெயிச்சாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வாட்டி கூட்டணி சர்கம்ஸ்டன்ஸ்ன்றது நல்லாவே மாறியிருக்கு. ஏன்னா, போன வாட்டி டிடிவி வந்து தனியா நின்டாரு. அதனால ஏடிஎம்கேட நெறைய ஓட்ட அவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாரு. ஆனா, இப்ப அதே டிடிவி இங்க வந்திருக்காரு. போன வாட்டி அவங்க கூட்டணியில இருந்த தேமுதிக பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் டிஎம்கேக்கு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அங்க இருந்தாரு. பட் ஆனா இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அந்த வோட் ஷேர்ன்றது எப்படி பிரிஞ்சு போகும்? அப்பதான் நியூ கமரான விஜய் வேற இருக்காரு. இல்ல 2021 தேர்தல் வேறு. 2026 தேர்தல் களமே என்டையர்லி டிஃபரண்ட். 2யும் நம்ம வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. அந்த வோட் பேங்க் அந்த ஷேரிங்லாம் விட்டுறணும். 5 வருஷம் ஒரு ஆட்சி நடந்திருக்கு. இந்த 5 வருட ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு? என்னென்ன விஷயங்கள் தவறா இருக்கு? எது பெட்டரா இருக்கு? இந்த ஆட்சி ஓகேவா? இதுக்கு ரீப்ளேஸ் இன்னொரு ஆட்சி வேணுமா? அப்படிங்கிறத மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. இப்ப இந்த ஆட்சிய பார்த்த வரைக்கும் 5 வருஷத்துல நெறைய மக்கள் நலத் திட்டங்கள், ஸ்கீம்ஸ் போய் சேர்ந்திருக்கு. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவுல டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசா பண்ணியிருக்கிறாங்க. அ மெடிசின் அந்த மாரி மருத்துவம் சார்ந்த கல்வியா இருக்கட்டும், மருத்துவ சிகிச்சைகளா இருக்கட்டும், அந்த விஷயங்கள இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல வடநாடுகளைப் போல தமிழ்நாட்டுல சாதி மத மோதல்களே 5 வருஷத்துல இல்ல. 2வது முதலமைச்சருடைய அந்த அப்ரோச் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா போறாரு. விரோத மனப்பான்மை யாரும் எடுக்குறது எதிர்க்கட்சிகளை கூட அவர் விரோதமா பார்க்கறது இல்ல. கடுமையா பேசுறது இல்ல. எல்லார்ட்டயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. அப்ப கூட்டணியும் வந்து பார்த்தா ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் செக்குலர் பாலிடிக்ஸ்ங்கிறது ரொம்ப ஒர்க் அவுட் ஆன பாலிடிக்ஸ். ஜெயலலிதா கடைசி நிமிடம் இருக்கிற வரைக்கும் அதான் பண்ணாங்க. அந்த அரசியல் தான் திமுக பண்றாங்க. இப்ப ஜெயலலிதா இல்லாத அரசியலை சேர்த்து திமுக பண்ணுது. இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பிளஸ். அதிமுகவுக்கு இங்க பாத்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்துல ஆண்டி இன்கம்பன்சி இருக்கு. 5 வருஷத்துல ஆட்சியினுடைய ஏதாவது கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கவங்க அதிமுகவுக்கு போவாங்களா? அப்படின்னா போக மாட்டாங்க. ஏன்னா, அங்க ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு தலைவர் இல்ல. ஒரு எம்ஜிஆர் மாரியோ, கலைஞர் மாரியோ தலைவர் இல்ல. 2வது பாஜக, அதிமுக கூட்டணி அதிமுக நிர்வாகிகளே ரசிக்கல. பதவியில் இருக்கவங்கன்னா சகிச்சுட்டு இருப்பாங்க. அடிமட்ட தொண்டர்கள் வந்து ரசிக்கல. ஒருவேளை தாவேக, அதிமுக இன்னும் சில கட்சிகளோடு பாஜக இல்லாத ஒரு அதிமுக வலுவாக ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா, அது இன்னொரு ஆப்ஷனாக பார்க்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்ஷனை அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு கம்பல்ஷன்ல வச்ச கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா சொன்னா தாவேகா கூட தான் பேசியிருந்தார். அவர் மீது வழக்கு, சம்மந்தி வழக்கு, டெண்டர் வழக்கு இதெல்லாம் காமிச்சு அவரை வந்து வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது அந்த பக்கம் வரட்டும். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு? அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் எதுக்கு இங்க இருக்கிறாரு? அவர் மீது வழக்கு. மருத்துவக் கல்லூரி வழக்கு. அத காமிச்சு வேற வழி இல்லாம இவர உள்ள வச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் போன வாரம் வரைக்கும் நான் தூக்குல கூட தொங்கிருவேன்னு சொன்னாரு. அடுத்த வாரம் நாங்க அண்ணன் தம்பி பங்காளின்னாரு. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? வழக்கு. வழக்கால் வளைத்து போட்ட கூட்டணி அந்த பக்கம். இது மக்கள் பூரா தெரியும். அரசியல் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க.